வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளி ஒரு ஸ்பெஷல் காணொளி ஐசிசியின் புதிய தரப்படுத்தல் விவரங்கள் குறித்து. ஒவ்வொரு மாதமும் இல்லாவிட்டால் முக்கியமான தொடர்கள் முடிந்த பிறகு ஐசிசியின் தரப்படுத்தல் விவரங்கள் பொதுவாக வெளியாகும். ஒரு நாள் டெஸ்ட் 2020 சர்வதேச தரப்படுத்தல், மகளிரின் ஒரு நாள் போட்டிகள் 2020 சர்வதேச தரப்படுத்தல் என்று பல்வேறு விவரங்கள். இதுபோல் வீரர்களது தனித்தனி துடுப்பாட்ட பந்துவீச்சு சகலதுறை பட்டியல் என்று தனியாக வெளியாகும். ஆனால் இந்த மே மாதத்தின் 1ஆம் தேதி வெளியாக இந்த ஸ்பெஷல் என்னவென்று சொன்னால், கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இது தொழிலாளர் தினம், உழைப்பாளர் தினம், இந்த அஜித் குமாரின் பிறந்தநாள் இவற்றையெல்லாம் தாண்டி அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் இந்த மே மாதத்தின் 1ஆம் தேதி வெளிவருகின்ற அனுவல் அப்டேட். அதாவது ஐசிசி ரேங்கிங்ஸ் அனுவல் அப்டேட் என்று சொல்லக்கூடிய ஐசிசியின் தரப்படுத்தல்களின் வருடாந்த இட்டைப்படுத்தல். அது என்னவென்று சொன்னால், கடைசி 3 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் அந்த தரப்படுத்தலில் முக்கியத்துவம் வழங்கப்படும். அதுக்கு முந்தைய ஆண்டுகள் அப்படியே கழிந்து போகும். இது உங்களில் ஒரு சிலருக்கு குழப்பமாக இருக்கலாம். என்னடா 3 ஆண்டுகள் கணக்கு என்று சொல்லி. இப்போ உதாரணமாக இந்த 2026ஆம் ஆண்டு மே மாதத்தின் 1ஆம் தேதி இன்று வெளியாகி இருக்கின்ற புதிய அனுவல் அப்டேட் என்று சொல்லக்கூடிய வருடாந்த இட்டைப்படுத்தலில் 2023ஆம் ஆண்டு தரப்படுத்தல் விடயங்கள் முழுக்க இல்லாமல் போயின. அந்த ஆண்டில் ஒவ்வொரு அணிகளும் ஆடிய மிகச்சிறப்பான போட்டிகள், அவர்கள் பெற்றுக்கொண்ட தொடர் வெற்றிகள், அந்த ஆண்டு முழுவதும் கலக்கிய கலக்கு முழுக்க இப்பொழுது இல்லாமல் போயிருக்கும். எனவே 2024, 2025 இரண்டும் முக்கியமான கவனத்தில் எடுக்கப்படும். அந்த 2025ஆம் ஆண்டிலிருந்து ஆடப்பட்ட போட்டிகளின் கணக்கும் இப்போது வந்து சேரும். சரியாக சொல்வதாக இருந்தால் 2023 மே மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னர் ஆடப்பட்ட போட்டிகளின் தரவுகள் இவையுமே இனி இந்த புதிய தரப்படுத்தல் கணக்கிலே வராது. எனவே 2023ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2025 ஏப்ரல் 30 வரை ஆடப்பட்ட போட்டிகளில் பெறப்பட்ட தரவுகள், சாதனை குறிப்புகள், அணிகளின் வெற்றிகள் ஆகியவையெல்லாம் இந்த புதிய தரப்படுத்தல் இட்டைப்படுத்தலில் 50% கணக்கெடுக்கப்படும். 100% கணக்கெடுப்பு எங்கே வரும்? 2025 மே 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை ஆடப்பட்ட போட்டிகளின் தரவுகள். எனவே இவற்றின் அடிப்படையில் ஆடவர்களது டெஸ்ட் போட்டிகளிலும் மகளிர் ஒருநாள் சர்வதேச போட்டிகளிலும் 1ஆம் இடத்தை மீண்டும் ஆஸ்திரேலியா தன்வசப்படுத்தி இருக்கிறது. ஆஸ்திரேலியா அதிலே 1ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. ஆடவர்களது டெஸ்ட் தரப்படுத்தலில் 2ஆம் இடத்தை தென்னாப்பிரிக்கா பிடித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த தரப்படுத்தலின் மிக முக்கியமான குறிப்பு. ஆனால் இலங்கை, இந்திய, பாகிஸ்தான் ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்க்கிற தத்தம் அணிகளது நிலவரங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்று பார்த்தால், இந்தியாவும் பாகிஸ்தானும் டெஸ்ட் தரப்படுத்தல்களில் ஒவ்வொரு ஸ்தானங்கள் முன்னேற்றம் கண்டிருக்கின்றன. இலங்கை ஒரு ஸ்தானம் கீழே விழுந்திருக்கிறது. இலங்கையை முந்திருப்பது பாகிஸ்தான். இதற்கு காரணமும் இந்த 2023ஆம் ஆண்டில் பெறப்பட்ட தரவுகள் கழிந்து போயிருப்பதும் 2024-25 மிக முக்கியத்துவம் பெற்றிருப்பதும் தான். 2023 வரும்போது 2023 மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரை ஆடிய போட்டிகள் இதிலே கணக்கில் இருக்கும். எனவே 2023ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு முதல் அந்த ஓராண்டில் இலங்கை பெற்றிருந்த மிகச்சிறந்த வெற்றிகளும் இந்த தரப்படுத்தல் சேர்க்கப்பட்டிருக்காது. அதுபோல் மிக மோசமான தோல்விகளும் கழிந்து போயிருக்கு. எனவே ஒரு சில நன்மைகளும் இருக்கின்றன, பாதிப்புகளும் இருக்கின்றன. இந்த 3 ஆண்டு கணக்கு என்னவென்று சொன்னால், கரண்ட் ஃபார்ம், அதாவது இப்போது இருக்கின்ற அணிகளின் நிலவரங்களை சரியான முறையில் பார்ப்பதற்கு. இதன் அடிப்படையில் தான் இந்த மாற்றங்கள் இப்பொழுது நிகழ்ந்திருக்கின்றன. டெஸ்ட் போட்டிகளில் ஆஸ்திரேலியாவின் ஆதிக்கம் எவ்வாறு இருக்கிறதோ, அதுபோல வெள்ளைப்பந்து போட்டிகளில், ஆடவர் போட்டிகளில் இந்தியாவின் ஆதிக்கம் எப்போதும் போல இருக்கிறது. ஆடவர் அணிகளுக்கான டெஸ்ட் போட்டிகளின் தரப்படுத்தல்களை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் தலா 3 புள்ளிகள் அதிகரிப்பு கிடைத்திருக்கிறது. இந்தியாவுக்கு எந்த ஒரு புள்ளி அதிகரிப்பும் இல்லை. இந்தியா 3ஆம் இடத்துக்கு வருவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருப்பது இங்கிலாந்தின் படுமோசமான வீழ்ச்சி. இங்கிலாந்து இந்த இறுதி 3 ஆண்டுகளில் மிக மோசமாக தோற்று போயிருக்கிறது. தடுமாற்றங்கள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. பங்களாதேஷ் அணிக்கு எதிராகவும் தோற்று போயிருந்தது. இதன் அடிப்படையில் அவர்களது வீழ்ச்சி கண்கூடாக தெரிகிறது. 7 புள்ளிகள் இங்கிலாந்துக்கு குறைந்திருக்கிறது. எனவே தான் இந்தியா 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு எழுந்திருந்தது. கடந்த வருடம் இறுதியாக பெறப்பட்ட தரப்படுத்தலில் 128 புள்ளிகளை பெற்றிருந்த ஆஸ்திரேலியா இப்பொழுது 131 புள்ளிகளாக தன்னுடைய புள்ளிகளை அதிகரித்திருக்கிறது. தென்னாப்பிரிக்கா 116 புள்ளிகள் இறுதியாக வெளிவந்த டெஸ்ட் தரப்படுத்தலில் இப்பொழுது அவர்களுக்கு 119 புள்ளிகள். இந்தியா அதை 104 புள்ளிகள் வித்தியாசமில்லை, ஆனால் 3ஆம் இடத்துக்கு முன்னர் இருக்கிறது. காரணம், இங்கிலாந்து 109 புள்ளிகள் இருந்து இப்பொழுது 102 புள்ளிகளாக புள்ளிகள் குறைவடைந்திருக்கிறது. 7 புள்ளிகள் குறைவடைந்திருக்கிறது. ஒரு ஸ்தானம் கீழே விழுந்திருக்கிறது. நியூசிலாந்து 3 புள்ளிகளை அதிகமாக பெற்றுகிறது. இப்போது 101 புள்ளிகளோடு அவர்கள் இப்பொழுது 5ஆம் இடத்திலே. 6ஆம் இடத்திலே பாகிஸ்தானுக்கு 7 புள்ளிகள் இப்போது அதிகரித்திருக்கிறது. இதில் பாகிஸ்தானுக்கு கிடைத்த மிகப்பெரிய நன்மை, அந்த 2023 மேக்கு முதல் அவர்கள் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்ட தோல்வி இப்போது கழிந்து போயிருக்கிறது. எனவே அவர்களுக்கான முன்னேற்றகரமான காலம் இப்போது இந்த கடைசி 3 ஆண்டுகளில் பெறப்பட்டிருப்பதன் காரணமாக அவர்களுக்கான முன்னேற்றம். எனவே 82 புள்ளிகளிலிருந்து 89 புள்ளிகள். இதன் காரணமாக இலங்கை அவர்கள் பின்தள்ளிவிட்டார்கள். இலங்கை இறுதி தரப்படுத்தலில் 88 புள்ளிகளோடு இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போது இலங்கை 2 புள்ளிகள் குறைவடைந்து 86 புள்ளிகளோடு 7ஆம் இடத்தில் இருக்கிறது. 8ஆம் இடத்தில் மேற்கிந்திய தீவுகள், தொடர்ந்து பங்களாதேஷ், இறுதியாக ஜிம்பாப்வே இருக்கின்றன. அயர்லாந்து இப்பொழுது இந்த தரப்படுத்தலில் இல்லை. காரணம், ஒரு குறிப்பிட்ட தரப்படுத்தல் காலத்திலே அயர்லாந்து 8 போட்டிகளை ஆடியிருக்க வேண்டும். அந்த 8 டெஸ்ட் போட்டிகளை ஆடியிருக்கவில்லை என்ற அடிப்படையில் இப்பொழுது அயர்லாந்து டெஸ்ட் தரப்படுத்தலிலிருந்து வெளியேறி இருக்கிறது.
ஆனால் டெஸ்ட் போட்டிகளை ஆடும். அதேபோல் ஆப்கானிஸ்தானும் இந்த தரப்படத்தில் கடந்த வருடம் இருக்கவில்லை, இப்போதும் அவர்களுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கிறது. இந்த 2 அணிகளுக்கும் இந்த வருடத்தில் 2 போட்டிகளையாவது ஆட வேண்டும். அதன் அடிப்படையில் தான் அடுத்த தரப்படத்தில் அவர்கள் உள்வாங்கப்படுவார்கள். அண்மை காலமாக இறுதியாக ஆடப்பட்ட ஒரு நாள் தொடராக நியூசிலாந்து மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான தொடர் இருக்கிறது. எனவே இறுதியாக ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி இட்டைப்படுத்தப்பட்ட புதிய ஒருநாள் தரப்படுத்தலின் அடிப்படையில் இந்தியா தொடர்ந்து 1ஆம் இடத்தில் 119 புள்ளிகளோடு, நியூசிலாந்து 2ஆம் இடத்தில் 111 புள்ளிகள், 3ஆம் இடத்தில் ஆஸ்திரேலியா 109, பாகிஸ்தான் 4ஆம் இடத்தில் 102 புள்ளிகளை பெற்றுகிறது. அதைத் தொடர்ந்து தென்னாப்பிரிக்கா 5ஆம் இடத்தில் 98 புள்ளிகள், இலங்கை 98 புள்ளிகளோடு 6ஆம் இடத்தில், ஆப்கானிஸ்தான் 95 புள்ளிகளோடு 7ஆம் இடத்தில், இங்கிலாந்து 88 புள்ளிகளோடு 8ஆம் இடத்தில் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து பங்களாதேஷ், மேற்கிந்திய தீவுகள், ஜிம்பாப்வே, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, ஐக்கிய அமெரிக்கா மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகள் முதல் 15 இடங்களுக்கு இருக்கின்றன. 2020 சர்வதேச தரப்படத்தில் எடுத்து பார்த்தால் அங்கேயும் இந்தியாவின் ஆதிக்கம் அதிகம். ஆடவர் போட்டிகளை பொறுத்தவரையில் இந்தியா இப்போது நடப்பு 2020 உலக சாம்பியனமே இல்லையா, 273 புள்ளிகளோடு இந்தியா 1ஆம் இடத்தில் இருக்கிறது. இன்று இட்டைப்படுத்தப்பட்ட புதிய தரப்படத்தின் அடிப்படையில் நியூசிலாந்து பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான 3வது இறுதியுமான 2020 சர்வதேச போட்டி நாளைய தினம் இடம்பெறவிருக்கிறது. பங்களாதேஷ் அடுத்த ஒரு வெள்ளைப்பந்து தொடர் வெற்றியை பெற்றுக்கொள்ளப் போவது. ஒரு நாள் தொடரை வென்றிருந்தது நியூசிலாந்து அணிக்கு எதிராக. இப்பொழுது 2020 சர்வதேச தொடரையும் வெல்வதற்கான வாய்ப்போடு காத்திருக்கிறது. அப்படியான சூழ்நிலையில் இந்தியாவுக்கு பிறகு 2ஆம் இடத்தில் இருக்கிறது இங்கிலாந்து. 14 புள்ளிகள் இந்த 2 நாடுகளுக்கும் இடையில் வித்தியாசம். ஆஸ்திரேலியா 3ஆம் இடத்தில் 258 புள்ளிகள். இங்கிலாந்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஆஸ்திரேலியா. இந்த IPL தொடரெல்லாம் முடிந்த பிறகுதான் அடுத்த சர்வதேச தொடர்கள் ஆரம்பிக்கும் போது இந்த நெருக்கமான ஒரு தரப்படுத்தல் போட்டி ஒன்றை நாங்கள் பார்க்கலாம். 3ஆம் இடத்தில் ஆஸ்திரேலியா இருக்கு, 4ஆம் இடத்தில் நியூசிலாந்து இருக்கிறது 248 புள்ளிகள், 5ஆம் இடத்தில் தென்னாப்பிரிக்கா 245, 6 பாகிஸ்தான் இருக்கிறது 238, 7ஆம் இடத்தில் மேற்கிந்திய தீவுகள் 235 புள்ளிகளோடு இருக்கிறது. 8ஆம் இடத்தில் தான் இலங்கை இருக்கிறது. இலங்கை 227 புள்ளிகள். அண்மை காலத்தில் இடம்பெற்ற 2020 உலகக்கிண்ண போட்டிகளிலும் இலங்கையின் பெறுபர்கள் சிறப்பாக இல்லை என்பதை நாம் அறிந்தது. எனவேதான் இலங்கையின் வீழ்ச்சி நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே இவ்வாறு பதிவாகி இருக்கிறது. இலங்கையை தொடர்ந்து 9ஆம் இடத்தில் பங்களாதேஷ் இருக்கிறது. பங்களாதேஷ் இலங்கையை எட்டிப்பிடிக்கும் தூரத்தில் இருக்கிறது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடர் வெற்றி அவர்களை இன்னும் அருகே கொண்டு வந்துவிடும். இப்பொழுது பங்களாதேஷ் 224 புள்ளிகள், ஆப்கானிஸ்தான் 221 10ஆம் இடத்திலே. தொடர்ந்து ஜிம்பாப்வே, அயர்லாந்து, நெதர்லாந்து, ஸ்காட்லாந்து, ஐக்கிய அமெரிக்கா, நமீபியா ஆகிய நாடுகள் முதல் 16 இடங்களில் இருக்கின்றன. இந்த தரப்படுத்தலில் வீராங்கனைகளின் தனிப்பட்ட தரப்படுத்தல் பெறுபவர்களில் பெரிய அளவில் மாற்றம் இருக்காது. அது அவர்கள் அன்றாடம் ஆடுகின்ற போட்டிகள், ஒவ்வொரு போட்டிகளின் அடிப்படையில் தான் அது மாறுபடும். இந்த வருடாந்த இட்டைப்படுத்தல் என்று சொல்லப்படுவது அணிகளுக்கான தரப்படுத்தல் மாற்றங்களை மட்டுமே குறிப்பதாக அமையும். மகளிர் ஒரு நாள் சர்வதேச போட்டிகளை பொறுத்தவரையில் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவின் ஆதிக்கம் அதிகம். 2ஆம் இடத்தில் இங்கிலாந்து தான் இருக்கிறது. ஆனால் இப்போது ஆஸ்திரேலியா 2 போட்டிகளை இந்த ஆண்டு இழந்திருக்கிறது. கடந்த உலகக்கிண்ண தோல்வியும் அதற்கான காரணமாக இருக்கும். 2ஆம் இடத்தில் இங்கிலாந்து 2 புள்ளிகளை அதிகமாக பெறுகிறது. ஆனால் இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான வித்தியாசம் இன்னமும் 35 புள்ளிகளாக இருக்கின்றன. பெரிய அளவு வித்தியாசம். 3ஆம் இடத்தில் இருக்கிற இந்தியா கடந்த தரப்படுத்தலின் போது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் 1 புள்ளி வித்தியாசம் இருந்தது. இப்போது 4 புள்ளிகள் வித்தியாசம். இந்தியாவுக்கு 1 புள்ளி குறைவு ஏற்பட்டுகிறது. உலக கிண்ணத்தை இந்தியா வெற்றி பெற்றிருந்த போதிலும் கூட இந்தியா அடுத்து வந்த போட்டிகளில் கண்ட தோல்விகள், குறிப்பாக ஆஸ்திரேலிய மகளிர் அணிக்கு எதிராக கண்ட தோல்விகள் அவர்களுக்கான புள்ளிக்குறைவை ஏற்படுத்தி இருக்கின்றன. 4ஆம் இடத்திலே தென்னாப்பிரிக்கா, 5ஆம் இடத்திலே நியூசிலாந்து, 6ஆம் இடத்திலே சமரி அத்தப்பத்து தலைமையிலான இலங்கை அணி இப்பொழுது முன்னேற்றம் கண்டுகிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 6 புள்ளிகளை அதிகமாக பெற்றுக்கிறது. இதையடுத்து பங்களாதேஷ் அணியை விட, அடுத்த இடத்தில் இருக்கின்ற பங்களாதேஷ் அணியை விட இலங்கை 16 புள்ளிகள் இப்பொழுது முன்னேற்றம் கண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பங்களாதேஷுக்கு பிறகு பாகிஸ்தான், மேற்கிந்திய தீவுகள், அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, ஜிம்பாப்வே என்று இந்த மகளிர் அணிகளின் தரப்படுத்தல்கள் தொடர்கின்றன.